அழகாக சொல்லியிருப்பேன். அதாவது ஒருத்தன் வீடு கட்டணும்னு முடிவெடுத்தானா, முடிவெடுத்து என்ன பண்ணான்னா ஆத்து மணலில் வீடு கட்டணும். எப்படியாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சொன்னதே சொன்னான்னு நினைக்கிட்டா மறந்து போயிருப்பேன். அதெல்லாம் பார்க்காதவங்களுக்காக வேண்டி இதை நான் சொல்லுறதா நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அப்போ நம்ம எப்படியாவது ஆற்று மணலில் வீடு கட்டணும். அதுக்கு என்ன வழி? நம்ம ஆற்று மணல் இப்போ ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நம்ம வேறு வழியில் கொண்டு வந்துடணும் ஆற்று மணலை அப்படின்ட்டு இவன் முடிவு பண்ணி, பக்கத்தில் தான் இருக்குது ஆறு, பக்கத்தில் தான் 1 கிலோமீட்டருக்குள்ள தான். அதனால ஆற்று மணலில் வீட்டை கட்டி போடலாம். என்ன DS50 ஏதோ வச்சு சாக்கில் அள்ளி கொண்டுருவான்னு நினையாதங்க. அது ஆற்று ஏரியாக்கள் அப்படி தான் நடக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் அறிவாளி பார்த்துக்கணும், ரொம்ப புத்திசாலி. அவன் DS50யும் போலீஸ் இதுவோ கைப்பற்றிடக்கூடாத, முன்பா போயிடக்கூடாத அப்படின்னு. அதனால் DS50 வச்சுலாம் மணலை சாக்கில் அள்ளிக்கிட்டுலாம் வர மாட்டான். அவன் வேற ஒரு முடிவு எடுத்தான்னு வைங்களேன், அது யாரும் பிடிச்சிக்கிட முடியாது. அவன் அறிவாளி, அப்போ அப்படித்தானே முடிவு எடுப்பான். அந்த மாதிரி முடிவு எடுத்து என்ன பண்ணிட்டான், உருன்னு போனான். ஆற்றுக்குள்ள ஒரு குளியல் போட்டாச்சா, அறிவுருவமாக இருக்கா, அந்த கரையோரம் உருண்டுட்டான். இப்படி பார்த்தான், உருண்டு எந்திரிச்சு இப்படி பார்த்தான். ஜம்முன்னு சட்டை கிட்ட துணிமணி எல்லா பக்கம் முகம் எல்லாம் மண் ஜம்முன்னு ஓட்டிருக்கு. ஆகா, இப்படியே போய் ஒரு உலுப்பிட்டு அங்கே போய் உலுப்பி மண்ணை சேர்த்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டு இன்னைக்கு முழுமைக்கில் பாதி வீடு கெட்டதுக்கு மண் அடிச்சிடணுங்களே. 2 நாளைக்கு எப்படியா மண்ணை நம்ம கொண்டு சேர்த்துடணும் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த விஸ்குன்னு வீட்டை பார்த்து நடந்தான். வெயில் வேற தக்கன்னு இருந்தது. வீட்டுக்கு சேர்ந்தான். இப்படி பார்த்தான், சட்டையிலும் இல்லை மண், வேட்டியிலும் இல்லை, மூத்திலையும் இல்லை. ஏன்னா வெயிலில் உடம்பு சட்டை எல்லாம் காஞ்சி போச்சு. மண் நடந்த வேகத்தில் உருந்து போச்சு. ஏன் வேர்த்து இருக்குமே, அப்படியா கொஞ்சம் மண் உழாமல் இருக்குமே அப்படின்னு கேட்கலோ. வேர்த்திருக்க தான் செய்யும். அந்த மண் கக்கத்துக்குள்ள தான், அக்குளுக்குள்ள இருக்கும். அந்த மண்ணை வேணா அவன் பிச்சு போட்டுக்கிட வேண்டியதான். அப்புறம் அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்படியா அடுத்த முறையாக சரி இருந்தாலும் விட்டுறே செய்வேன் அப்படின்னு அடுத்தலாம் ஆற்ற நோக்கி போனான். அப்புறம் அதை விட்டுட்டானா அப்படின்னு நீங்களாம் கேள்வி கேட்பீல்ல. அந்த கேள்விக்கு நான் இடம் வைக்கக்கூடாதுல்ல. அவன் அடுத்த ஆற்ற நோக்கி தான் போகிறான். அவ்வளோ பெரிய புத்திசாலி பார்த்துக்கிடுங்க. அவங்க அதை அப்படியே இருக்கட்டும். நம்ம அண்ணன் சீமா என்ன சொல்லுதான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். பெரிய ஒட்டி கிடக்கிற செங்கலை வச்சுக்கிட்டு வீடே கட்டலை. எனக்கு 3வது மாடியில் எனக்கு பெரிய படுக்கறை வேணும், எனக்கு அந்த அறையை ஒதுக்கி கொடுக்கணும், முதல்ல அதுக்கு வீடை கட்டணும். பார்த்துட்டீங்களா அண்ணா என்ன சொல்லுதான்? நம்ம எல்லாரும் செங்கல்லாம் ஜெதறி கிடக்கு, வீடே கட்டலை. 3வது மாடி பிளாட் எனக்கு, அந்த படுக்கறை எனக்கு தான், ஆமாம் அந்த சமையலறை எனக்கு தான், இந்த வாஷ் பேசின் எல்லாம் நல்லா இருக்குல்ல அது அந்த இதில் எனக்கு தான், நான் அதில் தான் முகம் கழுவேன். ஆனால் அதில் இருப்பாருங்க டாய்லெட், இந்த 3வது மாடியில் இருக்க டாய்லெட்டில் தான் போய் நான் குத்தி வைப்பேன் அப்படின்னுட்டு அவன் தம்பிமார்கள் வேண்டுதாங்களாம். சீமானனுடைய தம்பிமார்கள். அதான் என்ன சொல்லுவேன், நான் வீடே கட்டலையடா, எங்கே போய் அப்படிங்க. ஒரு கட்டத்தில் அதே இதில் தான் ஒரு கட்டத்தில் சொல்லுதான், கார்பரேட்டுகள் இப்போ இருக்க கட்சி பூரா கார்பரேட் கம்பெனியாக இருக்குது இப்போ இருக்க கட்சிகள் அப்படிங்க. அண்ணன் தாங்கச்ச சொல்லலை. ஐயோ, நான் தமிழர் கட்சி அண்ணன் ஒருபோதும் குறைச்சி சொல்ல மாட்டார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அக்கா கயல்விழி நான் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப பவியம்மா, நான் அரசியலுக்கு வரலாமா? இப்பவுமே அரசியலில் தானே இருக்கியே. இல்லை, நான் ஓட்டு போடுறது சகிதமாக அரசியலுக்கு வரலாமா? ஏன் தாராளமாக வரலாமே, இடம் தானே, நம்ம கட்சி தானே அப்படின்னு அண்ணன் ரொம்ப நாளைக்கு முன்னாலே அங்கீகரிச்சிட்டாரு. தம்பி பைய உள்ளியோளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலை. ஏன்னா அந்த சேனல்களெல்லாம் பார்க்காங்களோ பார்க்கலையோ தெரியல. அதெல்லாம் லட்சக்கணக்கான வியூஸ் போகும். நம்மளை மாதிரி 100 பேரும் கருமாந்திரம் 50 பேர் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இப்போ 50 பேர் பார்க்கக்குள்ள அண்ணன் தம்பி மாறுவா ஒரு 10 ரிப்போர்ட் அடிச்சிருவான், நின்றுவோம். அப்படி இல்லைன்னா இந்த யூடியூப்காரன் நம்மளை ப்ரொமோட் பண்ண மாட்டான். அவனுக்கு நம்ம பேசுகிறது தமிழ் புரியலையா, என்ன இளவுன்னு தெரியாது, அவன் ப்ரொமோட் பண்ண மாட்டான். அது பிரச்சனை கிடையாது. நம்ம இப்படியா பேசிடணும். இல்லை, நம்ம சீமானுடைய பித்தலாட்டங்களை, அந்த எள்ளி நகையாடும் விடயங்களை நம்ம பேசியாகணுங்கிறதுக்காகத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம்.
தம்பிகளுக்கு வந்து கோபம் தாங்க முடியலை, சாட்டையை எடுத்து விளாசிடுவோம்மா, கத்தியை எடுத்துக்கிட்டு திட்டிடுவோம்மா, என்னடா பண்ணிடுவோம் அப்படின்னு தம்பிகள் கண்டமானைக்கு. அதில் வேற நான் வேற என்ன பண்ணிவிடுவேன், எப்போ நீங்கள் யாருக்கு மாறா பேசாதேப்பா, அது வந்து உங்களை நீங்களே பேசினது மாதிரி ஆகி போவோம் அப்படின்னு வேற நான் ஊடே சொல்லிவிடுதேன்னா அவங்களால கண்டமானைக்கும் என்ன பேச முடியலை. உடனே இவனை ஒரே அடியாக தீத்திய விடணும்ல, இவனை வீடியோ ஓடக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தோட செயல்பட்டுக்கிறாங்க. திட்டம் யாராக இருந்தாலும் சரி, தனக்கு எதிராக இருப்பவர்களை எந்த வழியிலாவது சாய்த்து விட வேண்டும் என்று முயல்வது இயல்பு தான். நம்ம அதனால் அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களுடைய வழி ஜனநாயக வழி தான், அதை அவர்கள் முயற்சி செய்யட்டும், தவறொன்றும் இல்லை. நாமளும் ஜனநாயக வழியோடு தான், அறவழியோடு தான் நாம் கருத்தியல் ரீதியாக தான் பேசுகிறோம். அண்ணனிடம் நேர்மை இல்லை. பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவனை சொல்லி, நீ அந்த தலைவனை சொல்லி நீ வாரதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த தலைவன் மக்களுக்காக ஈழத்தில் உன்னால் ஆனது என்ன, உன்னால் ஆக போறது என்ன, அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்கேன். உன்னால் ஆனது என்ன, உன்னால் ஆக போறது என்ன? எதுவுமே உன்னால் எதுவுமே செய்ய முடியாது சீமான். நீ அதிபராக போறது இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அடுத்த சீமானாக வருவதற்கு முயற்சி பண்ணதான்னு நீனே சொல்லுத. அப்போ உனக்கே பயம் வந்துட்டு. தம்பிகள் நீங்கள் வந்து கோச்சிக்க கூடாது, ஏன் இப்படி கடத்தமாக பேசான்னு பேசக்கூடாது. நான் இன்னொருவருடைய மரணத்தில் இளவில் வந்து நான் பெருமிதம் கொள்வதோ சந்தோஷம் அடைவதோ அந்த மாதிரியான ஆள் இல்லை. நான் வந்து எதிரியாக இருந்தால் கூட என்னிடம் ஒரு வேலையாக வந்தார்கள் என்றால் அந்த வேலையை முடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். என்னிடம் அவர்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள், அந்த உதவி மற்றவர்களால் ஆக முடியாது என்பதனால்தான் என்னிடம் ஆகும் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த உதவியை நம்ம செஞ்சு கொடுக்கணும் நினைக்கக்கூடியவன் நான். அப்படித்தான் நான் இது நாள் வரை செயல்பட்டிருக்கேன். எத்தனை பெரிய எதிரிகளாக இருந்தால் கூட, எதிரிகளே இல்லாத மனிதன் நாட்டில் எதிரி. அவரவர் ஊரில் அவரவர்களுக்கு தகுந்த எதிரிகள் இருப்பார்கள், அது உலவுவார்கள். அரசியல் ரீதியாகவோ தர்க்க ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால, என்ன வாய்க்கால் வரப்பு தகராறு ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால எதிரிகள் இருப்பார்கள். அந்த வகையில் அண்ணனுக்கும் அரசியல் எதிரிகள் வெளியே என்று சொல்வதை விட அவருடைய கட்சியிலே, சீமானுடைய கட்சியிலே அரசியல் எதிரிகள் ஏராளம். ஏன்னா அவனை காலி செய்துவிட்டு, யார் அண்ணனை காலி செய்துவிட்டு, காலின்னு அவரை அப்புறப்படுத்திட்டு அந்த அர்த்தமே தவிர வேறு மாதிரியாக நீங்கள் நினைக்கட்டான். அண்ணன் தான் அப்படி பயந்துக்கிட்டு கிடக்காரு. நம்ம செத்து போயிடுவோமோ, நம்ம செத்து போயிட்டோம்னா நமக்கு பிறகு சாட்டப்பைய வந்துருவானோ, இடும்பங்கார்த்திக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ஒரு மாதிரியாக முரட்டுத்தனமாக பேசும். இது இயல்பாக அவனுடைய பேச்சை அண்ணன் ஒரு தனிப்பட்ட இடத்துல வச்சு பேசுனதை வச்சு தான் சொல்லுதேனே தவிர நானாக கற்பனை பண்ணி இடும்பன் கார்த்திகையை பற்றி பேசலை. ஏன்னா அண்ணனோடு பயணித்த காலங்கள் கொஞ்சம் உண்டு. அந்த காலகட்டத்தில் அண்ணன் இடும்பன் கார்த்திகை வந்து அவனுக்கு வந்து அவ்வளவா அவன் பேசுவான், நல்ல பையன்தான், ஆனால் வராது. அவனை வந்து மக்கள் ஒரு ஈர்ப்பு கிடையாது, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இது இல்லை, அவன்கிட்ட கலர் இல்லை அப்படின்னு அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கலர் பார்த்து ஈர்ப்பு வருமா என்பது நமக்கு தெரியாது, அண்ணன் சொன்னது தான். அண்ணன் வந்து இடும்பவனம் கார்த்திகை எத்தனை பெரிதாக மதிக்கவில்லை, அவரை அன்பு பாராட்டவில்லை என்பது வந்து கூட இருக்க உற்ற நண்பர்களுக்கு தெரியும். அவர் அன்பு பாராட்டுவது எல்லாமே வந்து கயல்வெளியைத்தான் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிடணும். அது தெரியாமல் போயிட்டேன்னா நீங்கள் வெறுமுட்டிகள் என்று நான் குற்றம் சொல்வதில் ஒரு தவறும் இல்லை என்பதை நீங்கள் காலத்தில் புரிந்து கொள்வீர்கள். நான் எத்தனையோ முறை சொல்கிறேன், நீங்கள் தம்பிகள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் அவரை விட்டு வெளியே வந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது புரிதலா இல்லை, ஆனால் புரிந்தவர்கள் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. புரியாதவர்கள் இன்னும் அங்கே இருப்பிய, புரியும் போது வெளியே வந்துருவிய, புரிந்து கொள்வீர்கள். விரைவில் சீமானை புரிந்து கொள்வீர்கள், அப்போது நிச்சயமாக வெளியே வந்து விடுவீர்கள். அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம அண்ணன் சீமானுடைய அந்த கருத்து என்னது, நம்ம எனக்கு பிறகு சீமானாக வருவதற்கு, பொதுச் செயலாளராக வருவதற்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ வீடே கட்டலை, ஜங்கல்லாம் சதுரி கிடக்கு, வீடே கட்டலை அப்படின்ட்டு அண்ணன் வருத்தப்படுறார். பயப்புள்ளிய ஆசைப்படுதுவ பொதுச் செயலாளராக வர்றதுக்கு. நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். யார்? நானா
சீமா, எங்கள் அண்ணன் சீமா ஒரு திட்டம் வச்சுருக்க. என்னது திட்டம்னா, அக்கா கையல்வெளியை பொதுச் செயலாளர் ஆக்கிவிடுறதுக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் தம்பிகள் பொறுமுதாங்க உள்ளுக்குள்ள. குவாலிட்டி கையல்வெளியையும் பொதுச் செயலாளர் ஆக்குவதா? லேப் டெஸ்ட் இப்போ தான் எடுக்காங்களா? எப்படி இதுக்கு முன்னே எடுக்காமல் விட்டுருப்பாங்களோ? ஏடா நல்லபடியாக குடிச்சு பாருங்கடா. ஆனன்ன வெண்ண நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓர் இனந்தான். அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டவே மாட்டியல்ல. ஒரு இனம் எடுத்துக்கிட மாட்டியல்ல, பல இனம் எடுப்பியல்ல. அது குவாலிட்டி, ஓக்கல் குவாலிட்டின்னு எடுப்பியல்ல. அப்போ ஆனந்த வெண்ண குடிச்சு பார்த்துட வேண்டியதானே? குடிச்சு பாருங்கடா தம்பிகளா அப்படின்னு நான் உங்களை சொல்லலை. அண்ணன் சொல்லிட்டாரா என்னவோ தெரியல. நீங்கள் கோவிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒருன்ட்டு யாருக்கனே களஞ்சியம் வந்து பொதுக்குழுவில் பேசினது உங்களுக்கு பெருத்த கோபந்தான். ஆமாம், மருத்துவர் இளவஞ்சியை வச்சு பொதுச்செயலாளராக பெண்ணை வர வைக்கணும்னு பேசினது உங்களுக்கு பெருத்த கோபந்தான். இப்போ அதுக்காகத்தான் அண்ணன் ஒரு மருத்துவரை பிடிச்சி இப்போதைக்கு, ஏன்னா எதுக்குனாலும் தலையாட்டக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்கார், அண்ணன் கட்சியிலே இருக்கார். அவர் தான் பொதுச் செயலாளர். ஆமாம், அக்கா கையல்வெளி சொன்னாலும் தலையாட்டுவார், அண்ணன் சொன்னாலும் தலையாட்டுவார். அண்ணன் போ அப்படின்ட்டு கிறிஸ்டப்பான்னு ஒரு மிதிச்சாலும் அவர் தூரம் போய் விழுந்துக்கிடுவார். அண்ணன் காலையை தான் பிடிச்சிக்கிட்டார், அதுக்காக மாட்டேன்ட்டு தூரம் விட்டார். அவர் தான் அடுத்த பொதுச் செயலாளர். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் பொதுச் செயலாளரை புதுப்பிக்கணும்ல, அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். வேறு ஒரு டாக்டரு, அந்த டாக்டரு யாரு? எல்லாம் வயசாலியாக தான் கொண்டு போட வேண்டியிருக்கு. என்ன செய்ய? அப்போ தானே எல்லாம் முடியும். அண்ணனுடைய திட்டங்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இதிலெல்லாம் குறைபாடு இல்லை. அதை